வணக்கம். இறை சுகம். எண்ணங்கள், துன்பங்கள். ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதில் குமிழிகள் ஏற்படும். லட்சக்கணக்கில் குமிழிகள் கொப்பளித்தாலும் குமிழிகள் உடனே மூழ்கிவிடும், உடைந்துவிடும். அதைப்போல நாம் வாழ்வில் எத்தனையோ எண்ணங்களும் துன்பங்களும் வந்தாலும் இந்த ஆற்றில் ஓடுகிற தண்ணீரில் உண்டான குமிழி போல அது நிற்பதில்லை, கடந்து செல்லும். எதுவும் நிற்பதில்லை. எண்ணங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், அது நிற்பதில்லை, வந்து போகக்கூடியது. ஆற்று ஓடுகிற தண்ணீரின் நிலையில் குமிழிகள் எப்படியோ அப்படிதான் நம்மளுடைய வாழ்விலும் எண்ணங்களும் வரலாம், துன்பங்களும் வரலாம். அது மறைந்து போகும் குமிழில் போல. நாம் எண்ணங்களையும் பிடித்தாள வேண்டியதில்லை, துன்பங்களையும் பிடித்தாள வேண்டியது. அது எதுவுமே நிலையானதில்லை, நிலைத்து நிற்பதில்லை. குமிழிகள் கடந்து செல்லக்கூடியது. நாம் அதை கடக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா அது கடந்து போகக்கூடியது. அதையே நாம் பிடித்து நிற்பானே. அந்த நேரம்தான் நமது மனது எங்கே செல்ல வேண்டும் என்றால் இறைவன்பால் ஐக்கியப்பட வேண்டும். இந்த இறைவன்பால் ஐக்கியப்படும் போது மனது இந்த குமிழிகளும் எண்ணங்களும் தெரியாது, துன்பங்களும் தெரியாது. அது ஆற்றில் ஓடுகிற தண்ணீரில் குமிழிகள் வந்து அடித்து செல்வது போல அப்பப்போ நமது எண்ணங்களையும் துன்பங்களையும் சுத்தம் செய்துவிடும் இறைவன்பால். அந்த பிரபஞ்ச நிலையில் இறையாற்றல் நம்மளுக்கு அன்றன்று வந்து செல்கின்ற எண்ணங்கள், துன்பங்கள் கரைந்து ஓடிவிடும், கடந்து விடும். அது எதுவுமே நிலையற்றதில்லை. அதை நாம் பிடித்து கையாள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது நிற்கிறதில்லை, வந்து போகக்கூடியது. அதை ஏன் நாம் நினைத்து வருந்துவானேன்? இறைவன்பால் ஐக்கியப்பட்டால் எதுவுமே பெருசாக தெரியாது. அதனால தான் இறைவன்பால் ஐக்கியப்பட வேண்டும். எதுவும் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், இன்பம் இருக்கலாம், எண்ணங்கள் இருக்கலாம். எல்லாமே கடந்து விடக்கூடியது, வந்து போகக்கூடியது, அப்போக்கேற்ப வந்து செல்லக்கூடியது தான்.